நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா, தெளிவுபடுத்திருக்காங்களா அப்படின்னு நானும் பார்த்தேன். யாருமே சொல்லல. நிறைய பேர், நிறைய ஜோதிடர்கள் சொல்லாத விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். உண்மையா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையில நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி வீடியோ பார்த்தோம். கடைசி யுத்தம், வாழ்வா சாவாங்கிற போராட்டம், அந்த வீடியோ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கள்ள உறவுகளில் சிக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். சில பேருக்கு அந்த வீடியோ தம்ப்நெயில் பார்க்கும்போது கொஞ்சம் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும், கொஞ்சம் கோவப்பட்டிருப்பீங்க. ஆனா உள்ள போய் அந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான விளக்கம் எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. எங்க வாழ்க்கையில இது மாதிரி நடக்கும், நடந்திருக்கு, இது மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல, இதுக்கு மேல அப்படி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க. நன்றி. அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோவுக்கும் இன்னைக்கு நம்ம பேசுற இந்த தகவல்களுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா அந்த வீடியோல பார்க்கிற இடங்கள் சனி பகவானும் சுக்கிரன் ராகு பகவான்களும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கறது ரொம்ப நல்லது. பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. அடுத்து இப்ப மூணாவது வீடியோ அதே வீட்டை பத்தி நம்ம பேச போறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, சனி பகவானை மட்டும் தனியா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் ராகுவை பத்தி பார்த்தோம், என்ன செய்வாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு 7 கிரகங்களை பத்தி பார்த்திருக்கோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்ல, 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 57 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு இணைப்பு நடந்திருக்கு. ஜோதிட நிபுணர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப அதிசயமா அந்த இணைவை பார்க்கறாங்க. இதை பத்தி யாராவது நிறைய பேசியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் பேசல. சரி, நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். 57 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசி மீது போர் தொடுக்கும் 7 கிரகங்கள். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். 7 கிரகங்களும் உங்கள் மீது போர் தொடுத்தால் நீங்க என்ன செய்வீங்க, என்ன ஆகுவீங்க நினைச்சு பாருங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நண்பர்களும் இருப்பாங்க, துரோகிகளும் இருப்பாங்க. அவர்கள் பாய்ச்சக்கூடிய அம்புல விஷமும் இருக்கும், அன்பும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், அமைதியும் இருக்கும், அருளும் இருக்கும். இப்படி பல இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த போர்ல உங்கள் பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பேச போறோம். 2025 மார்ச் 29ஆம் தேதி இந்த 7 கிரகங்களும் ஒரு ராசியில இருக்கிறது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். 1968க்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு சேர்க்கை இது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது. இதுதான் முக்கியம். ஆபத்து மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறதுனால கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசி ஆகணும். நம்முடைய உறவுகளுக்கு இதை சொல்லி ஆகணும். சரியான நேரத்துல அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்கிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். ஸ்கிரீன்ல பாருங்க, குட் பேபி 9043688626. இதுதான் அவங்க நம்பர். தரமான கலப்படம் இல்லாத பூஜை பொருட்கள் செஞ்சு தராங்க. கடவுளுக்கு தான் படைக்கிறோமே அப்படின்ட்டு தரம் இல்லாத ஏதோ ஒரு பொருளை வாங்கி, அதாவது நெய்யாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி இதுவாக இருக்கட்டும், தரமான பொருளை நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு படைக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்தி அதிகம், அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், அதனால வெற்றி கிடைக்கும். இந்த குட் பேபி தரமான பொருட்களா, கலப்படம் இல்லாத பொருட்களா தயாரிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, உணவுப் பொருட்கள் தயாரிச்சு கொடுக்குறாங்க, சத்து பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், இப்படி நிறைய விஷயங்களை பாரம்பரியமான முறையில ஆர்கானிக், ஹெர்பல் இதை பயன்படுத்தி உருவாக்கி தராங்க. கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணி பயனடையுங்கள். பயனடைஞ்சிருக்கேன், அதனால இந்த நம்பரை பயன்படுத்திக்கங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அப்படியே கடந்துட்டு போற விஷயம் இல்ல. அன்னைக்கு சாதாரணமா பார்க்கும்போது அன்னைக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரக பயிற்சினால பல ஆச்சரியப்படுத்தக்கூடிய நன்மைகளும் உண்டு, மோசமான தீமைகளும் உண்டு. யாருக்கு? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும், இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குமே இது ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது. இந்த கிரக சேர்க்கைங்கிறது ஒரு சாதாரண தற்செயலான ஒரு நிகழ்வே இல்ல. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. பல கிரகங்களுடைய கர்ம வினையை தீர்க்கறதுக்காக வரக்கூடியது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் இந்த பெயர்ச்சிகள்
ஏழு கிரக பெயர்ச்சி ஒரே ராசியில வர்றது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சுதாரிச்சு, கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சமா உழைச்சி, அதிகமா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி அடையலாம். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை இல்லை, அந்த இறைவனின் ஈசனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுறேன், அவ்வளவுதான். அப்ப இந்த சேர்க்கை ஏற்படும் போது பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தொடங்குறத நீங்களாவே பார்ப்பீங்க. எதுக்கப்புறம் 29ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப மாற்றம் தொடங்குது அப்படின்னா உங்களை அதுக்கேற்றது மாதிரி நீங்க தயாரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பிலிருந்து விலகலாம். ஒரு நொடியில தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய விபத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒதுங்கிக்கிறது, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. அதனால இந்த 7 கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமானது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, அப்புறம் நீங்க கேள்விப்படாத இன்னொரு கிரகம் ஒன்று இருக்கு, அதாவது சனீஸ்வரனுடைய புதல்வன் மாந்தி. இது ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகமும் ஒரே வீட்டுல வந்து அமருகிறார்கள். அந்த வீடு தான் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. ஒரே வீட்டுல அமர்ந்து பலனை கொடுக்க போறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகமும் இருக்கிற கிரகம் வந்து 9, மாந்தியோட 10 அப்படின்னு வச்சுங்களேன். 10 கிரகத்துல 7 கிரகம் ஒரு வீட்டுல போய் அமர்ந்துட்டா உங்களுக்கு ஆதரவா நிற்கக்கூடிய கிரகம் இது, மீதி 3 தான். அது என்ன செய்ய போகுது? அதனால இந்த கிரக அமைப்புகள் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், அதிர்ஷ்டத்தை அடைஞ்சிடலாம், ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம், அவமானத்திலிருந்து ஒதுக்கிக்கலாம், பிரச்சனைகள்ல இருந்து விலகிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரே வரிகளை சொல்லணும் அப்படின்னா 7 வீரர்கள் வரிசையா நின்று நிராயுத பாணியா நிக்கிற உங்கள் மீது அம்பை பாய்ச்சினால் அந்த நேரத்துல என்ன நீங்க நினைப்பீங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வரக்கூடிய அம்பு எதுக்காக வருது? நம்மள என்ன செய்ய போகுது? விஷம் இருக்கா, இனிப்பு இருக்கா, அன்பு இருக்கா, துரோகம் இருக்கா, தோல்வி இருக்கா, அவமானம் இருக்கா, இழப்பு இருக்கா? எத்தனை கேள்விகள் உங்க முன்னாடி கேட்கறது மாதிரி வரும், உங்க எண்ணத்துல ஓடும். உண்மையா 7 தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா 7 கிரகம் ஒரே இடத்துல இருந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை விட உங்கள் வாழ்க்கையின் மேல அக்கறை இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களை குறிக்கும். அவங்க வந்து காலபுருஷனின் 12வது வீட்டுல வந்து அமர்றாங்க. முன்னோர்களை குறிக்கும், ஒரு தலைமை பண்பை குறிக்கும், அரசியல், அரசு துறையை குறிக்கும் சூரியன் அப்படிங்கிறது. சந்திரன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போறத பத்தி சொல்லும். இங்க தொழிலை பத்தி சொல்லக்கூடிய விஷயம், அன்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோம், அது உண்மையான அன்பா, நமக்கு கிடைக்கிற அன்பு உண்மையா கிடைக்குதா, துரோகம் வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். நம்மள தைரியமா துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதுபோல புதன் புத்திக்கு அதிபதி, சரியான நேரத்துல சரியா யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம். எப்பொழுதுமே நம்ம மூளை எதையோ பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், அதை சொல்லக்கூடிய கிரகம் புதன். 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல. ஆனா அந்த வீடு சூரியன் சந்திரனுக்கு நட்பு சமமா வருது, பிரச்சனை இல்லை. இங்க புதன் நீச்சமா வந்து அமர்றார். ஐயோ பாவம். நீச்சம்னா என்னங்க செய்யும்? புதன் புத்திக்கு அதிபதி நீச்சம் அடையும் போது சரியான நேரத்தில் சரியான யோசனை நம்மளால செய்யவே முடியாது. மற்ற கிரகங்கள் நம்மளை தூண்டி விட்டு தப்பு பண்ண வைக்கும், அதிக செலவு பண்ண வைக்கும், அவசரப்பட்டு ஒரு காரியத்துல இறங்க வைக்கும், பொறுமையா யோசிக்க விடாம வேகமா சிந்திக்க வச்சு டக்குன்னு குயில இறக்கி விடும். அதையெல்லாம் தடுக்கக்கூடிய புத்தி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அதனால புத்தி சரியா இந்த காலகட்டத்தில் வேலை செய்யாது. அடுத்தது சனி மார்ச் 29ல வருகிறார், வந்திருக்கிறார். அவர் எதுக்காக வராரு அப்படின்னா நமக்கான நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கணும்ல. நாம செஞ்ச செயல்களுக்கான நல்லது கெட்டது அதை செய்யணும். நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்லதை அள்ளி கொடுப்பார். தெரிஞ்சும் கெட்டது செஞ்சிருந்தோம் அப்படின்னா கெட்டதை அனுபவிக்க வைப்பார். அதுதான் சனி பகவான். அவரும் அந்த 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்தது 2 முக்கியமான விருந்தாளிகள் வராங்க. யாரு வரல, அவங்க முன்னாடி அங்கதான் இருக்காங்க. சுக்கிர பகவான் உல்லாசத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, மன சஞ்சலம் படக்கூடிய, காம சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிற்றின்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா பொருட்களையும் அனுபவிக்கணும், எல்லா ஆண்களையும் அல்லது எல்லா பெண்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வை தூண்டக்கூடியவர் சுக்கிரன். அவரு அந்த வீட்டுல இருக்கார். 10 குறைக்கு இன்னொருத்தரும் அங்க இருக்கார், ராகு. ரொம்ப வித்தியாசமான ஆளு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கள்ள உறவில் சிக்கும் கணவன் மனைவிங்கிற வீடியோல சொல்லியிருக்கேன். அதுதான் அங்க முக்கியமான விஷயம்.
இந்த ராகு என்ன செய்வாரு, ரகசியமான உறவுகளை ஏற்படுத்திடுவார். ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி, உற்சாகத்தை ஏற்படுத்தி, இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு உடல் வேட்கையை ஏற்படுத்தி, காம வெறியை ஏற்படுத்தி, காம இச்சையை கொடுத்து, புத்தியை வேலை செய்ய விடாம இதை அடைந்தே தீர வேண்டும், இந்த சுகத்தை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த ஆணை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த பெண்ணை அடைந்தே தீர வேண்டும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, கருப்பா சிவப்பா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, நல்ல குணம் கொண்டவர்களா கெட்ட குணம் கொண்டவர்களா, அழகானவர்களா அசிங்கமானவர்களா, எதையுமே பார்க்காது இந்த கிரகம் ராகு. ஒரு பேராசையை ஏற்படுத்தி சிற்றின்பத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு. சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கார். எப்படி இது மாதிரி கிரகங்கள்ட்ட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக்க போறீங்க? அடுத்தது மாந்தி, சனியினுடைய புதல்வன் மாந்தி. சுட்டி பையன் மாதிரி, அதாவது சனிக்கு பிறந்த குட்டி சனி எப்படி இருக்கும், கொஞ்சம் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு நம்ம எதையாவது சிக்கி விட்டு போடும். குட்டி சனி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், 2 பாதை தெரியுது, நம்ம யோசிப்போம். ஆனா அந்த மாந்தி என்ன செய்யும், குட்டி சனிங்கிற மாந்தி டக்குன்னு ஒரு பாதையில போக வச்சிரும். உல்லாசம் போகட்டும் அப்படின்ட்டு. அங்க நல்ல பாதையா கெட்ட பாதையா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், விடு போகட்டும், போய் பார்த்துக்கலாம், நல்லதோ கெட்டதோ. நம்முடைய அதிர்ஷ்டம் அது நல்ல பாதையாக இருந்தா நல்ல பாதையில போகும், கெட்ட பாதையா இருந்தா கெட்ட பாதையை கொண்டு போய் விடும். இதுதான் மாந்தி. இப்படிப்பட்ட கிரகங்கள் 7 கிரகங்கள் ஒரே ராசியில இருக்கு. அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்றா என்ன, அவருடைய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, உல்லாச வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, காமத்தை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, இதெல்லாம் உச்ச நிலைக்கு கொண்டு போகும். அவர் உச்சமடைகிற வீட்டுக்கு போயிட்டார், நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டார். அப்ப இருக்கிற கிரகத்திலேயே இந்த உச்ச கிரகம் சுக்கிரன் இருக்குல்ல, அதனுடைய வேலை இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப அவருடைய வேலை என்ன, நீ எந்த வழிக்கு வேணாலும் போ, எந்த பாதைக்கு வேணாலும் போ, ஆனா அதை அடைஞ்சே தீரணும். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருவார். பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான வெற்றி, பிரம்மாண்டமான சுகம், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, கேள்விப்பட்டீங்களா, லக்ஸரி லைஃப், அது உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கிடைச்சிரும் இந்த காலகட்டத்தில். ஆனா அதே நேரத்தில் ராகு இருக்கிறார், அவருக்குலாம் இந்த நல்ல பாதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயாவது மனுஷனை கொண்டு போய் சிக்க விட்டு பிரச்சனையில விட்டு ரொம்ப பேராசை ஏற்படுத்தி, இது எட்டாத கனி அப்படின்னு தெரிஞ்சும் இல்லாத பரிச்சை ஆகணும். எப்படி, நீ பரப்பியோ இல்ல நடப்பியோ இல்ல பாய்வியோ பரிச்சை ஆகணும். அவன் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் தடுத்தாலும் அது பரிச்சை ஆகணும் சொல்லக்கூடிய ராகு. அதனால இந்த ராகு சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறதோட ராகு இணையும் போது எல்லா கிரகத்தை விட இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்பதான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்க, 7 கிரகம் இருக்குல்ல, இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவங்க, யாருடைய ஆதிக்கம் நம்ம மேல அதிகமா செலுத்தப்படும், யாரு சொல்றத நம்ம மூளை கேட்கும், யாரு சொல்றத நம்முடைய சூழ்நிலை செய்யும் அல்லது நம்மளுடைய விதி நடத்தும் அப்படின்னு கேட்க வரீங்க அப்படின்னா, சூரியன், சந்திரன், புதன் இது எல்லாமே அவரவர்களுடைய கடமையை செய்வார்கள். கடமைனா என்ன, எப்பா நீ சொல்றத நான் செய்யறேன், அவ்வளவுதான், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள். அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. அதே நேரத்துல சனி மாந்தி இருக்காங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்ப்பா, எனக்கு லஞ்சம்லாம் வேணாம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நீங்க என்ன செஞ்சீங்களோ நல்லது செய்றீங்களா உங்களுக்கு நல்லது செய்யறேன், கெட்டது செய்றீங்களா கெட்டது கொடுக்குறேன், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க கொடுத்துட்டு. ஆனா அதுலயே இந்த 2 பேரும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம என்ன விதைச்சோமோ அந்த பயிரை அறுவடை செஞ்சுக்கலாம், அது நமக்கு நல்ல பலனாகவும் கெட்ட பலனாகவும் கிடைக்க போகுது, அது பிரச்சனை இல்லை, அது நம்மளால வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது இந்த 5 பேரை விட உயர்ந்தவர் சுக்கிரன். ஆசை ஏற்படுத்திட்டே இருப்பாரு, ஒரு உழைச்சி வாழ்க்கையில முன்னேறும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிந்திச்சாலும் நீ உழைப்பியோ உழைக்க மாட்டியோ, எனக்கு இந்த கார் வாங்கி ஆகணும், இந்த பைக் வாங்கி ஆகணும், இந்த வீடு வாங்கி ஆகணும், இந்த சொத்து வாங்கி ஆகணும், இந்த பணம் நமக்கு கிடைச்சே ஆகணும், இந்த பங்களா கட்டி ஆகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இந்த ஊருக்கு சுற்றுலா போகணும், இந்த பொண்ணை எப்படியாவது கவர்ந்து அனுபவிச்சிடணும், இந்த பையன் கூட ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்துடணும், இப்படி நினைக்க வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். 5 கிரகத்தை விட உயர்ந்த குணம் கொண்டவர் சுக்கிரன். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். உயர்ந்த குணம் கூட சொல்லக்கூடாது, அதிக ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். அடுத்தது ராகு. ராகுவுடைய குணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பல துன்பங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் எதிர்பாராத சம்பவங்களுக்கும் காரணம் இவராத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு அப்படின்னா பாம்புன்னு சொல்லுவாங்க. பாம்புன்னா முழு உடல் இல்ல, தலை ராகுவும் உடல் கேதுவும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. தலை மட்டும் எப்படி இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராகு அப்படின்னாலே ஆசைக்கு சொந்தக்காரர். இப்ப நீங்க
நீங்க ஆசையே இல்லாம இருந்தாலும் சரி, எதுலயும் விருப்பம் இல்லாம இருந்தாலும் சரி, அதுல விருப்பத்தை வர வச்சு ஆசையை வர வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்களை பார்த்து வேடிக்கை பார்ப்பாரு. அதுல அலாதி பிரியமுடையவர் ராகு. அது மட்டும் இல்ல, முழு உடலும் இருந்தா அவர் சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிரும் போதும் அப்படின்னு விட்டுருவார். நம்ம வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. தலை மட்டும் இருக்கிறதுனால ராகு ஆசைப்பட்டா அது பேராசையாக மாறி நம்ம எதெல்லாம் அடையிறோமோ அது போதாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவோம். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அடங்காது. ராகு தலைங்கிறதுனால அவர் ஆசையை ஏற்படுத்துறாரு. அந்த ஆசையை தூண்டி 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 திருப்தியே இல்லாத வாழ்க்கையை உருவாக்குவார். ஆசை பேராசையாக மாறும். பேராசை பட்டதுனால சில நேரத்துல நம்மளால அந்த விஷயத்தை அடைய முடியல அப்படின்னா அப்பதான் தீய பாதையில தீய செயல்களை செய்ய தூண்டும். அப்ப அந்த ஆசை தீமையை கொடுக்கக்கூடிய விஷயம். நமக்கெல்லாம் ஆசை வந்திருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். அந்த ஆசையை குறுக்கு வழியில நம்ம அடையணும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான். இந்த 7 கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தயவு செஞ்சு இதை அலட்சியமா நினைக்காதீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில, ஏதாவது ஒரு அமைப்புல, நம்ம குடும்ப அமைப்புல பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு கெட்டதா தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. நல்லதா இருக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால அந்த காலகட்டத்தில் அடைய முடியும். ஏன்னா மனுஷனுக்கு முக்கிய தேவை என்ன? அந்த தேவையான இடத்துல இந்த 7 கிரகமும் போய் அமர்ந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா 4வது வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த 7 கிரகமும். அப்ப மனுஷனுக்கு முக்கியமான தேவை எதுன்னு பார்த்தோம்னா ஒரு கௌரவம், ஒரு நிம்மதி. இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒரு வீடு கிடைக்கணும், ஒரு சொத்து இருக்கணும், நிலம் இருக்கணும், அதிர்ஷ்டங்கள் இருக்கணும், யோகங்கள் இருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல இந்த 7 பேரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப அது நல்லதா கெட்டதா? சூரியன் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு சொத்துக்களை சேர்க்கும், பூர்வீக சொத்துக்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து உங்கள் பக்கம் சாதகமாக பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, கௌரவமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களது முன்னோர்களால் கிடைச்ச அத்தனை விஷயத்திலையும் மிகப்பெரிய லாபத்தை உருவாக்கும். சந்திரனால மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா அன்னைக்கு. அந்த மாதிரி இந்த ஆண்டு சந்தோஷத்துல மறக்க முடியாத ஆண்டா இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வீர்கள். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பிரிஞ்ச நீங்க இந்த நேரத்துல சிற்றின்பங்களில் பிரியம் அதிகம் ஏற்படும். குடும்ப இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் ஏற்படும். அன்பும் காமமும் ஒரு சேர அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அப்ப யாரை தேடுவீங்க? உங்களது துணையை தேடுவீங்க. அவங்க கிட்ட அந்த அன்பையும் காதலையும் காமத்தையும் பகிர்ந்து கொள்ள தேடுவீங்க. அப்ப பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. வாழ்நாள் முழுக்க முகத்தில் முடிக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லி பிரிஞ்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் சரி விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்முடைய குடும்பம் தானே, நம்முடைய கணவன் தானே, நம்முடைய மனைவி தானே, நம்முடைய காதலி தானே, யாருக்காக? நம்ம மேல அக்கறை இவங்களை விட யாருக்கு வரப்போகுது அப்படின்னு சாதாரணமாக அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படும். அதனால பிரிந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரும். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் ராகுலாம் அங்க இருக்காங்க. சுக்கிரன் பொதுவாகவே அன்புக்கும் ஆடம்பரத்துக்கும் ஆசைகளுக்கும் உல்லாச வாழ்க்கைக்கும் சுதந்திரத்துக்கும் சொந்தக்காரர். அப்ப இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பமா இருந்தால் தான் கிடைக்கும். அதனாலதான் அந்த குடும்பம் உங்களை தேடி வரும். ரொம்ப அமைதியான வாழ்க்கை, ரொம்ப ஆறாவாரமான வாழ்க்கை, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோங்கிற ஒரு திருப்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா குடும்ப சூழ்நிலை ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுபோல இந்த சுக்கிரன் ராகு இருக்கிறதுனால வாகன யோகம், ஆடைகள், ஆடம்பரமா வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். நகை, வீடு கட்ட போறீங்க, சொத்து வாங்க போறீங்க, நினைத்த காரியம் நடக்க போகுது, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க போகுது. ஆனா அதே நேரத்துல இங்க சனி இருக்கிறாரு. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தூங்கிடாதீங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எங்களெல்லாம் திட்டாதீங்க. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சினிமாவில் சொல்றது மாதிரி நம் வாழ்க்கை நம் கையில் எல்லாமே இருக்கு. அதை நாம எப்படி அடையிறோம், அதை எப்படி முயற்சி பண்றோம், அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். சொல்ல போனா அத்தனை யோகமும் உங்களுக்கு உண்டு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, உயர் பதவி கிடைக்க போகுது அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் விதி. உங்க கண்ணில் ஒரு போஸ்டரோ அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விளம்பரமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த கம்பெனி பத்தி தெரிய வருது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு பறி போயிடும். சரி,
1000 கம்பெனியை பார்த்துட்டோம், 1000ல் ஒன்னாவது இதையும் பார்த்துருவோம், இப்படி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 1000 கம்பெனியை விட ஒரு அற்புதமான கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு. அது மாதிரி தான் தொழிலும், அது மாதிரி தான் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முக்குனாலும் உங்களுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகிருக்கும், அதற்கான பலன் கிடைக்காம போயிருந்திருக்கும். ஏன்னா இது மாதிரி அதிர்ஷ்டம் வர காலகட்டத்தை விட மற்ற காலகட்டத்தில் நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அதற்கான பலன் பாதி கூட கிடைக்காது. பாதி கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம், பாதி கிடைச்சது அப்படின்னா மீதி பாதி எங்க போகும்? அந்த உழைப்பு எங்க போகும்? உரண்டை வீணாகாது. எல்லாரும் அதான் நம்ம நினைப்போம், வீணாயிடுச்சு நம்மளுடைய உழைப்பு, வீணா ஆகாது. அந்த பாதி உழைப்பு நமக்கு வருமானம் கிடைக்குது, பலன் கிடைக்குது அப்படின்னா மீதி பாதி இறைவனுடைய கணக்குல சேர்ந்துகிட்டு இருக்கும், சனி பகவானுடைய கணக்கு ஏட்டுல சேர்ந்துகிட்டு இருக்கும். அது எப்ப கிடைக்கும்? இது மாதிரியான காலகட்டத்தில் கிடைக்கும். இதை புரிஞ்சவங்க தான் கிங்கு பிஸ்தா. அதனால உழைச்ச உழைப்புக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் பலன் இல்லையே அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. நாம உழைச்ச ஓனருங்க இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, துறையாக இருந்தாலும் சரி, நம்மளை கைவிட்டுறலாம், மறந்துடலாம், ஏமாத்திடலாம், அலட்சியப்படுத்திடலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்கள்ட்ட இருந்து அதற்கான பலனை இது மாதிரியான காலகட்டத்தில் பெற்றுக் கொடுக்கும். இதை புரிஞ்சுக்குங்க. அப்ப பல இழப்புகளை சந்திச்சாலும், பல நஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும், பல தோல்விகளை சந்திச்சிருந்தாலும், பல உழைப்பு வீண் போயிருந்தாலும், இந்த காலகட்டத்தில் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அது சொத்தாக, வீடாக, ஆபரணமாக, பணமாக, நிம்மதியாக இதெல்லாம் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் வாகனங்களால் தொந்தரவு வரும். 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலே இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனால் 7 கிரகங்கள் இருக்கு, அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு பார்த்துங்க. அப்போ இது வரைக்கும் நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு பிரச்சனைங்கிறீங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒன்று மட்டுமா இருக்கு, நல்லது நடந்தால் கெட்டது நடக்குது, இன்பம்னா துன்பமும் வருது, காலைன்னா மாலையும் வருது, இரண்டும் கலந்த கலவை நம்ம வாழ்க்கை. அதனால நல்லது மட்டுமே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, பின்னாடியே கெட்டதும் வரும். கெட்டது மட்டுமே வருது அப்படின்னு நினைக்காதீங்க, பின்னாடி நல்லதும் வரும். அதனால சில விஷயங்கள்ல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு சில விஷயங்கள்ல கஷ்டத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால இந்த காலகட்டத்தில் தாயார் அவங்கள்ட்ட பிரச்சனை வரும், பிரிவு வரும், வீட்டாலும் வாகனங்களாலும் செலவு வரும். புரிஞ்சுக்கங்க, இது பெரிய சூட்சமெல்லாம் இல்லை, சிம்பிள். எதால பிரச்சனை வரும் அவ்வளவுதான். அதுபோல இதை செய்யணும்னு நினைப்பீங்க, செய்ய முடியாம சோம்பேறித்தனம் உருவாகும், அலட்சியப்படுத்துவீங்க. ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கும், இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா செய்ய மாட்டீங்க, டக்குன்னு சோர்ந்து போயிடுவீங்க. சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம். நம்மளை கவிழ்க்கிறதுக்குமே பக்கத்தில் 4 பேர், இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, இந்த சூழ்நிலையில இதெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரியான நிலைமையில இதெல்லாம் உனக்கு கிடைக்குமா, அமையுமா, போகுமா, வருமா, இப்படி குழப்பிய உங்களை சோர்வடைய வைக்கக்கூடிய விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் சொந்தக்காரவங்க மத்தியெல்லாம் மரியாதை கொஞ்சம் குறையும், ஏற்கனவே குறைஞ்சிருச்சு. 7.5 சனியில் எல்லாருக்கிட்டையும் பகை, எல்லாருடைய உறவுகளும் சிக்கலாக தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் சொத்தால, பணத்தால சொந்தக்காரவங்கள்ட்ட கொஞ்சம் மரியாதை குறைவு ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் தனிமை தான். தனிமையில இருந்துட்டீங்க அப்படின்னா இனிமையை பார்த்துருவீங்க. தனிமையிலே இனிமை காண முடியுமா? உங்களால முடியும். ரொம்ப பிரச்சனை ஓவரா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன உளைச்சல் அதிகமா இருக்கு, எது மேலேயோ வெறுப்பா இருக்கு, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு நிம்மதியான தெளிவு இல்லை அப்படின்னா தனியா போய் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அந்த தனிமையான இடம் ஒரு கோவிலாக இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், ஒரு மலையாக இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், ஒரு காடாக இருந்தா அதை விட நல்லா இருக்கும், கடல் பக்கத்துல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்படி சில விஷயங்களை இந்த இயற்கையை அனுபவிக்கணும், இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் இருந்தாலும் அது போயிடும், ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த பிரபஞ்சமே அப்படிதான், நம்மளை ரொம்ப பரபரக்க வச்சிரும், ஓட விடும், குழப்பத்தை ஏற்படுத்தும். 7 கிரகங்கிறது சும்மா இல்லை, அத்தனை வேலையும் செய்யும். முட்டாள்தனமான காரியத்தெல்லாம் நம்மளை செய்ய வைக்கும். நம்ம மனசு, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல் அமைதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களை நம்ப மாட்டாங்க, சில விஷயத்துல அதுவும் நடக்கும். இங்க பேசுனீங்க அப்படின்னா நடக்காது, செயல்ல காட்டினீங்க அப்படின்னா தான் புரிஞ்சுப்பாங்க. நம்பகத்தன்மை குறையும். நம்மளை அறியாமலே தேவையில்லாத விஷயங்களை நிறைய செய்வோம். அப்புறம் திரும்பி பார்த்தீங்க, எதுக்கு இதை செஞ்சோம் அப்படின்னா மறந்துருப்பீங்க, எதுக்கு செஞ்சோம்னே தெரியல அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. தைரியம், தன்னம்பிக்கை, செல்வாக்கு இதெல்லாம் ஏற்பட போகுது. அர்த்தாசிரம சனியா இப்ப சனி பகவான் அங்க இருக்கிறதுனால, கூடவே ராகுவும் இருக்கிறதுனால தாய் வழி, தந்தை வழி உறவினர்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாங்க.
கடன் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க, இல்லைன்னா கொடுத்த காசு கேட்டு தொல்லை பண்ணுவாங்க, வெறுக்கடிப்பாங்க. ஏன்னா மரியாதை போயிடுச்சு. நீ எல்லாம் சம்பாரிச்சு நீ எல்லாம் முன்னேறி என்னைக்கு இதை செய்ய போற அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். என்னைக்கு இந்த பணத்தை கொடுக்க போற, என்னைக்கு நல்லது செய்ய போற, என்னைக்கு உதவி பண்ண போற அப்படிங்கிற எண்ணம் வரும். எதுக்குமே உதவல அப்படின்னா ஒதுக்கிடுவாங்க. அப்படியான ஒரு காலகட்டம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா துணை விஷயம் இருக்குல்ல, கணவன் மனைவி, இந்த விஷயத்துல அந்நியர் தலையீடு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்நியர் தலையீடு அப்படின்னா புரிஞ்சுக்கணும், மூன்றாவது நபர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில புகுந்து அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, அதுக்காக நம்மளை சீண்டு விடுறாங்க, பிரச்சனையில் விடுறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் பல பேரை பார்த்துருக்கேன், பல பேருடைய அனுபவத்தையும் கேட்டிருக்கோம். காரணமே இல்லாமல் ஒரு குடும்பமே பிரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்க பட்டும் படாமலும் கொளுத்தி போட்டிருப்பாங்க. அதில் அவங்க சந்தோஷப்படுவாங்க, அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிச்சு, எப்படியோ பிரிச்சிட்டோம். ஏன்னா எப்பயாவது அவங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துருப்பாங்க, குதூகலமாக ஆடம்பரமாக அழகாக இருக்கிறத பார்த்துருப்பாங்க. அது அவங்களுக்கு பொறுத்திருக்காது. இப்படி மூன்றாவது நபர்களுடைய தலையீடு உங்கள் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வரும். அது உறவாக இருந்தால் கூட பரவாயில்ல, யாரோ ஒரு அந்நியர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரால் கூட பிரச்சனை வரும். அப்படியே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. உடனே சமாதானம் ஆயிடுங்க. கொஞ்சம் என்ன காரணம், இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், யார் காரணம், எதுக்காக அதை பண்றாங்க, இது தேவையா, இது முக்கியமா, இதையெல்லாம் சிந்திச்சு செயல்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்குவாங்க. ஏன்னா இருக்கிற ஆள் அப்படி. சூரியன் அதிகாரத்தை கொடுப்பார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. சுக்கிரன் ஆசையை, காதலை, காமத்தை ஏற்படுத்துவார். ராகு அதை அதிகப்படுத்துவார், பேராசையை ஏற்படுத்துவார், காதலையும் காமத்திலையும் ஒரு பொருள் மேலே அப்படின்னு. அப்புறம் சனி பகவான் எழுத ஆரம்பிச்சிருவார். என்ன செஞ்சீங்க, கர்ம காரகனாச்சு, நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கறதுக்கு அவர் கணக்கு எழுதிட்டு இருப்பாரு. இப்படி பல விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பலிகடா ஆயிடக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க. அதே நேரத்தில் லாபம் ஏற்படும். இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லைன்னா கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு. குரு பார்வை புத்திரஸ்தானத்துல விழுது. கண்டிப்பா புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தெய்வ காரியங்களுக்கான பயணம் கண்டிப்பா செய்வீங்க. தெய்வத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சொல்லுவீங்க, எனக்கு தெய்வம்னா சாமின்னா கோவில் அப்படின்னா எனக்கு பிடிக்காது, என்னமோ தெரியல போய் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போ கோவிலுக்கெல்லாம் போகும்போது எதிர்பாராத லாபம், எடுத்த காரியத்தில் வெற்றி எப்படி வருது? கோவிலுக்கு போகும்போது, இறை வழிபாடு செய்யும் போது மனம் அமைதி பெறும். மனசு அமைதியா இருந்தாலே புதுசா சிந்திப்பீங்க. குழப்பத்தில் இருக்கிற விஷயங்கள் தெளிவுபடும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப வியாபாரம், தொழில், உத்தியோகத்தெல்லாம் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல நட்பு உருவாகும். எங்க போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும்ல உங்களுக்கு. நீங்க வேணா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த எனர்ஜி ஒரு சில நாட்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே நம்மக்கிட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து சேராது. யாரும் உங்களுடைய மனசை கலைக்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியா இருப்பீங்க. எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை முழுசா அடிமைப்படுத்த விட மாட்டீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா எப்படியோ நீங்க நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், சொத்து பத்து வாங்கணும், குடும்பம் நிம்மதியா இருக்கணும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரணும்னா இதெல்லாம் நடந்தானே ஆகணும். அதற்கான முயற்சி நீங்க எடுத்தானே ஆகணும். அது மட்டும் இல்ல, ராகு 3ஆம் இடத்துக்கு வேற அடுத்து வரப்போறாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்காரு, 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. உங்களது முயற்சி மிகப்பெரிய ராக்கெட் ஸ்பீடில் இருக்கும். இது வரைக்கும் ஒரு கார், பைக் ஸ்பீடு போயிட்டு இருந்தீங்க முயற்சியில் அப்படின்னா, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ராகு 3ஆவது ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அந்த முயற்சி ராக்கெட் வேகத்தில் இருக்கும். எதுக்குமே தயங்காது, எதை நினைச்சோம் வருத்தப்படாது, எதுக்குமே பயப்படாது. அந்த முயற்சி, அந்த வெற்றி, அந்த வீரம், அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால இந்த 7 கிரகத்தினுடைய அமைப்பு எந்த அளவுக்கு கெட்டதாக இருந்தாலும் அதிக அளவு உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பார்வை, 7ஆம் பார்வை என்ன சொல்லுது? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கே அப்படின்னா கிரகங்களுடைய பார்வை, 7ஆம் பார்வை ரொம்ப முக்கியமானது. 100% பலனை கொடுக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்க்கிற வீட்டுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சனி, ராகு, மாந்தி இந்த கிரகம்லாம் பார்க்குது அப்படின்னா பிரச்சனை. அப்ப 7ஆம் வீட்டு பார்வை எப்படி இருக்கும்? எதை பார்க்குது 7ஆம் வீட்டு பார்வை? 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. உங்களோட தொழில் ஸ்தானத்தை இந்த 7 கிரகமும் பார்க்குது. இதில் என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா சுக்கிரன் 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. கண்டிப்பா உங்களது தொழில் நல்ல வெற்றியை கொடுக்கும். சூரியன் 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. சந்திரன் 29ஆம் தேதி பார்த்தாங்க. இப்படி 7ஆம் வீட்டு பார்வை தொழிலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். இப்போதான் சொன்னேன், பல விஷயங்களில் குழப்பம் ஏற்படும் அப்படின்னு. சிந்திக்க முடியாத தடுமாற்றத்தை கொடுக்கும். இந்த வேலை கரெக்டா, இந்த தொழில் கரெக்டா, இந்த துறை கரெக்டா,
எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை. மாணவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், அல்லது நடுத்தர வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும் ஒரு குழப்பம் ஏற்படும். பொருளாதாரத்தில் குழப்பம் ஏற்படும். என்ன தொழில் செய்யலாம், என்ன வேலை செய்யலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், வெளிநாட்டுக்கு போகலாமா, உள்நாட்டுக்கு போகலாமா, வெளியூருக்கு போகலாமா அப்படிங்கிற குழப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே நேரத்தில் நல்லா சிந்திச்சு செயல்பட்டீங்க, நேர்மையான வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும், அற்புதமான தொழில் கிடைக்கும், நல்ல வியாபார ஐடியா வந்துடும். டக்குன்னு ஒரே நாளில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு இந்த காலகட்டத்தில். ஏன்னா சுக்கிரன் ராகு ஒன்று சேர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களது முயற்சி, சிந்தனை, தெளிவை பொறுத்து இருக்கு. 10ஆம் வீடுங்கிறது தொழில் மற்றும் அதிகார பதவிகளையும் குறிக்கக்கூடியது, வேலையை குறிக்கக்கூடியது. அப்ப சூரியன், சந்திரன், புதன் பார்வை அந்த 10ஆம் வீட்டு பார்வையில பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதிகார பதவி கிடைக்கும், புத்திசாலித்தனமா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. மாணவர்கள்லாம் அந்த படிப்புல நல்ல ஆர்வம் கிடைக்கும், புரிதல் ஏற்படும். மனசு அலைபாய விடாம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு புத்தியை ஒருமுகப்படுத்துவீங்க மாணவர்கள்லாம். அதுபோல மாந்தி கடுமையான தோஷத்தை கூட ஏற்படுத்தும். தோஷம் அப்படின்னா மாந்தி குட்டிச்சாத்தா மாதிரி பல விஷயங்கள்ல உங்களை குழப்பி பிரச்சனை ஏற்படுத்தி வாழ்க்கையில ரொம்ப பெரிய வெறுப்பை எல்லாம் ஏற்படுத்திட்டுரும். எதுவுமே நடக்காத மாதிரி செஞ்சிடும், எதுவுமே கிடைக்காத மாதிரி செய்யும். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் ராகு பார்வை 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, என்னென்னலாம் முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்றீங்க அப்படின்னா, ஆடம்பரமான வாழ்க்கைன்னா அது தப்பு இல்லை. கோடீஸ்வரர்கள் ஆகணும் அப்படின்னா அப்படிதான் சொல்லணும். கோடீஸ்வரர் ஆனாலே நம்ம ஆடம்பரம் தானே. உண்மையா உழைக்கிறவங்க ஆடம்பரம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. அந்த ஆடம்பர வாழ்க்கை, கோடீஸ்வர வாழ்க்கை, ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 10ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்குது. அது சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செஞ்சீங்க அல்லது வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அற்புதமான வேலை அமைஞ்சிரும். ஒரு நிரந்தரமான வேலை அமையும். அதாவது சினிமா துறையோ அல்லது அழகு சாதன பொருட்களோ அல்லது வீட்டு பொருட்கள், ட்ரெஸ்ஸு, டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸோ, இப்படி ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு அமையறதுக்கான தெளிவு கிடைச்சிடும். என்ன தொழில் செய்யறது, என்ன வேலை செய்யறது, அல்லது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது, சுய தொழில் எது செய்யலாம், வியாபாரம் எது செய்யலாம், இப்படி பல குழப்பத்தில் இருக்கிற உங்களை ஒருமுகப்படுத்தி இந்த தொழில் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி விடக்கூடிய காலகட்டம் இது. அந்த தொழில் மூலமா கௌரவம், புகழ், பணம் இதையெல்லாம் நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ ஒரு நிலையான தொழிலையும் வேலையும் உங்களுக்கு அமைச்சிருவீங்க. குறிப்பாக அழகு, கலை இது சம்மந்தப்பட்ட வேலை தொழில் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மாற்றத்தை அடையலாம். அதே நேரத்தில் சனி, சூரியன், சந்திரன் இவர்களுடைய பார்வையினால சவால்களையும் சந்திக்க வேண்டியது வரும். டக்குன்னு ஈஸியாக கிடைச்சிடாது. அப்போ சவால்களை சந்திச்சாலும் அங்கே வெற்றி கிடைக்கிது பாருங்க, அதான் முக்கியம். என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான். எவ்வளோ வேணாலும் உழைக்கிறேன், கடைசியாக வெற்றி கிடைக்குமா? அப்போ அந்த எண்ணத்தோட நீங்கள் இருந்தீங்க இந்த காலகட்டத்தில், அந்த முயற்சியை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுபோல் ராகு பார்வை திடீர் மாற்றங்கள், குழப்பங்கள், தடைகள் இதையெல்லாம் ஏற்படுத்தும். 10ஆம் வீட்டில் ராகுவின் பார்வைங்கிறது பல தடைகளை ஏற்படுத்தும். தடைகள்னா சரியாக யோசிச்சு வச்சிருப்பீங்க ஒரு காரியத்தில், ஒரு விஷயத்தில், ஒரு தொழிலில், அதில் ஏதாவது ஒரு தலையிட புகுத்தி ஒரு ஆசையை வர வச்சு ஒரு பேராசையை மாற்றி இதை விட இதை செஞ்சால் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற இரட்டைப்படைத்தன்மையை கொண்டு வந்துடும். எதுவாக இருந்தாலும் சிந்திச்சு இறங்கிட்டீங்க அப்படின்னா எது குறுக்கிட்டாலும் அதிலிருந்து மாறாமல் தொடர்ந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வெற்றியை உங்களால் கொண்டு வர முடியும். என்ன குழப்பமானாலும் தெளிவாக நீங்கள் இருந்துடணும். எத்தனை பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும், துன்பத்தை கொடுத்தாலும் தொடர்ந்து பயணம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களை யாராலும் தடுக்கவே முடியாது. உங்களது வெற்றியை யாராலும் இந்த காலகட்டத்தில் தடுக்க முடியாது. 7 கிரக பார்வை அப்படிங்கிறது தொழிலில் கொடுத்து வச்சிருக்கணும், பெரிய யோகம் அது. ஆனால் அதே நேரத்தில் தவறான பாதைக்கு மைண்டு போகும், தவறான ஆசைகள் ஏற்படும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாமா அப்படின்னு எண்ணம் வரும், பேராசை ஏற்படுத்தும். என்னதான் ஆசைப்பட்டாலும், என்னதான் எண்ணங்கள் மாறினாலும், குழம்பினாலும் நீங்கள் தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால என் அன்பு நண்பர்களே, உறவுகளே, 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 பேர் எதிர்த்து நின்னாலும், இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சாலும் இறைவன் இருக்கிறான். இறைவா, உன்னுடைய திருவிளையாடலில் நான் ஒரு நடிகன், உன்னுடைய நாடகத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கீங்க, அதன்படி நான் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாடகத்தின் கிளைமாக்ஸ் எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அதையும் நீங்களே இயக்கிடுங்க, எழுதி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதனால எத்தனை கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் கலங்காத மனதை உருவாக்கிக்கங்க. தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன்,
அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. எவ்வளவு அற்புதமான பாட்டு! நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பாட்டெல்லாம் ஒரு தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையான அந்த உறவு எப்படி இருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நாம என்ன செய்யணும், நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இது மாதிரியான பாடல்கள் நம்மளை உணர வைக்குது. இந்த பாட்டெல்லாம் உணர்ந்தீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் உங்களை ஆட்கொள்ளாது, உங்க மேல ஆதிக்கம் செலுத்தாது. அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாடுறது. பல வார்த்தைகள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை இது மாதிரி சில பாட்டு வரிகள் சொல்லிடும், டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் அந்த மாதிரி பாட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுக்கிறது. அடுத்தது, இத்தனை கிரகங்களும் நம்ம மேல போர் தொடுக்கும் போது நம்ம பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நமக்காக நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும். யாரும் இல்ல, இறைவன் தான், ஈசன் தான். அந்த ஈஸ்வரனை நம்பினார் கைவிடப்படார், என்னைக்குமே கைவிட மாட்டார். விஷ்ணு, பிரம்மா, சிவன், இந்த மும்மூர்த்திகள்ல சிவபெருமானுகிட்ட மட்டும்தான் வரங்களை எளிதா நம்ம பெற முடியும். இன்னைக்கு ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட தான் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு தவம் இருந்து வரம் பெற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு உணர்றோம். நிறைய பாடல் மூலியமா, நிறைய ஆன்மீக இதிகாசங்கள் மூலியமா நம்ம உணர்றோம். அதனாலதான் சிவபெருமான் நம்ம பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார். சிவபெருமான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிதில் போக்கக்கூடியவர். அனைத்து வகையான துர்க்குணங்களையும் தீய எண்ணங்களையும் நமக்கு நடக்கிற துன்பங்களையும் செயல்களையும் போக்கி வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை விஷயங்களை கிடைக்க வைப்பார். ஒரு முக்தி நிலையை அடைய செய்யறது சிவபெருமான் மட்டும்தான் முடியும். அவரை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இது வேணும், அது வேணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேணுங்கிறத கேட்காதீங்க. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும், நீனே பார்த்துக்க இறைவா, அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை சிவன் கோவிலுக்கு போயிட்டு காலையில இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, நடை சாத்தத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அமர்ந்து ஒரு 18 முறை அல்லது 26 முறை, முடிஞ்சா 108 முறை சொல்லுங்க. எப்படி 1 மணி நேரம் ஆகும். உங்கள் பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை போய் திங்கள் அல்லது பிரதோஷ தினம், இல்லைன்னா அமாவாசை, இல்லைன்னா பௌர்ணமி, இந்த நாள்ல போய் கோவில்ல போய் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது தியானம் பண்றது மாதிரியான நிலை இருக்கணும். முழுசா இறைவனை நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளார சொல்லணும். முடிஞ்ச கண்களை மூடிக்கிட்டு இந்த லிங்கத்தையும் சிவபெருமானையும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு தேவையான செல்வம் இருக்கும், நமக்கு தேவையான வழி இருக்கும், நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த உயிர் கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவசிவ என்கிறார் தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திருமூலர் அருளிய இந்த மந்திரம் மூல மந்திரமா இருக்கு சிவனுக்கு. நீண்ட கால துன்பம், கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனை, தீராத நோய், மன நிம்மதியே இல்லாம தவிக்கிறவங்க, குல தெய்வ சாபத்தால வாழ்க்கையே இழந்தவங்க, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள், இது எல்லாமே விலகி உங்க வீட்டுல செல்வ வளத்தோட நிம்மதியா உங்களை வாழ வைக்கக்கூடிய மந்திரம் இது. அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையே மாத்தி காட்டும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. கோவிலுக்கு போக முடியல, வேலை, தொழில், அதன் காரணமா நான் லேட்டா தான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் பூஜை அறையில உட்காருங்க. காலையில முடிஞ்சா 1 மணி நேரம், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், அல்லது மாலையில வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம். நேரங்காலம் பார்க்காதீங்க. கடவுளை கும்பிடுறதுக்கு நேரம் காலம் தேவையில்லை. 1 மணி நேரம், முடிஞ்ச வரைக்கும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எப்பொழுதுமே விடாதீங்க. நீங்க நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதும் விடாதீங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாயிடும், ஆசைகள் அதிகமாகும், இன்பங்கள் அதிகமா கிடைக்கும். ஓரளவுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் விடாதீங்க. அது ஒரு நன்றி, சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி. நீ இருந்தா போதும், எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு. அதை உணர்ந்துட்டீங்க
அப்படின்னா அப்புறம் ஏன் நிறுத்த போறீங்க? வேணா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இது மாதிரி மந்திரங்களை சொல்லி சிவனுடைய அருளை பெற்றவர்கள் நிறைய பேர். அப்படி சிவனை வணங்கும் போது அங்க அந்த அகர்பத்தியிலிருந்து வர புகை, சாம்பிராணியிலிருந்து வர புகை வீடு முழுவதும் பரவி இருக்கணும். அந்த நறுமணத்தோட பரவி இருக்கணும். முடிஞ்சா இந்த பஞ்சகாவியத்தில் செய்யப்பட்ட விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வைங்க. பஞ்சபூதங்களை உங்கள் வசம் ஏற்படுத்தி கொடுப்பார். கடவுளுக்கு தானே அப்படின்னு தரமான பொருள் இல்லாம கலப்படமான பொருளை பயன்படுத்தாதீங்க. முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது, கிடைக்காது. கடவுளையும் மதிச்சு தரமான நெய்யா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், நெய்வேத்தியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தரமா உங்க மேல நம்பிக்கை வச்சு, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த பொருட்களை பயன்படுத்தி இந்த பூஜையை செய்யுங்க. அடுத்தது, இந்த 7 கிரகத்தையும் நம்ம வாழ்க்கை வெற்றிக்காக பயன்படுத்திக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 10 விஷயம் சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த 10 விஷயம் உங்க வாழ்க்கையை மாற்றும். முதல்ல, இலக்கை சரியாக முடிவு செய்யுங்க. ஆசைப்படுங்க, அதற்கான இலக்கை முடிவு செய்யுங்க. அதை பத்தின எல்லா தகவல்களையும் திரட்டுங்க. இரண்டாவது, சரியான முடிவுக்கு வாங்க. மூன்றாவது, கால நிர்ணயம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கால நிர்ணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏத்தது மாதிரி நான்காவது, நிதி எங்க இருந்து வரும், அதை எப்படி நம்ம உருவாக்கணும், அதற்காக எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்யணும். ஐந்தாவது, கண் துஞ்சாமல், பசி நோக்காமல், இடைவிடாமல், சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோட உழைக்கணும். ஆறாவது, எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஏழாவது, விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காமல் சுறுசுறுப்பா இயங்குங்க. 8, நேர்மை, உண்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தளராத நம்பிக்கை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருக்கணும். 9, உங்களை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறையான நபர்கள், நேர்மறையான செயல்கள் இருக்கணும். 10, ஆன்மீகத்துல முழு ஈடுபாடு இருந்தது, முழு ஈடுபாடை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுவீங்க, தெளிவா சிந்திச்சு செயல்படுவீங்க. அப்புறம் என்ன, வெற்றி உங்களுக்கு தான். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்கள் அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் வந்து சேரும். நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.